கோவையில் ஓர் சபரிமலை. சபரிமலை ஐயப்பன் கோவிலை போலவே 18 படிகளுடன் கூடிய கோவிலை தத்ரூபமாக வடிவமைத்த ஐயப்ப பக்தர்கள் ஆச்சரியத்தோடு மெய்சிலிருக்க வைத்த ஐயப்பனின் தரிசனம். கோவை அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் பால் கம்பெனி கிளை சார்பாக 12ஆம் ஆண்டு ஐயப்பன் தேச விளக்கு பூஜை மற்றும் அன்னதான பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு அஷ்டதிரவிய மகா கணபதி ஹோமத்துடன் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. இந்த நிகழ்வில் சபரிமலை முன்னாள் மேல் சாந்தி சுதீர் நம்பூதிரி தலைமையில் ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகளுடன் படிப்பூஜை நடைபெற்றது. இதுகுறித்து சபரிமலை முன்னாள் மேல் சாந்தி சுதீர் நம்பூதிரி கூறியதாவது: 12 ஆண்டுகளாக இங்கே சிறப்பான முறையில் வழிபாடுகள் நடத்தப்படுகிறது. இந்த முறை சபரிமலை போலவே 18 படிகளுடன் கூடிய கோவிலை அமைத்து ஐயப்பனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது எனவும், மனிதநேயத்தை சொல்லித்தரும் வழிபாடுகளில் ஐயப்பன் முக்கியத்துவம் பெறுகிறார் எனவும், மேலும் சபரிமலை சென்று பார்க்கக்கூடிய அனைத்து பூஜைகளும் இங்கே நடைபெறும் எனவும் தெரிவித்தார். மேலும் தரிசனத்தை தொடர்ந்து ஐயப்ப தேச விளக்கு தேரோட்டம், திருவீதி உலா, ஆர்எஸ்புரம் லாலி ரோடு பெரிய மாரியம்மன் கோவிலின் முன்பாக பட்டாசுகள் வான வேடிக்கையுடன் துவங்கியது. இதில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கையில் விளக்கை ஏந்தியபடி ஊர்வலமாக எடுத்து வந்தனர். அலங்கரிக்கப்பட்ட ஐயப்ப சுவாமியின் ரதத்தின் முன்பாக நாதஸ்வரம், உடுக்குப்பாட்டு, தாளபொலி, சிங்காரி மேளம், தையம், பூக்காவடியுடன் பக்தர்கள் கையில் விளக்கு ஏந்தியபடி ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வந்தனர். இந்த நிகழ்வில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தத்ரூபமாக அமைக்கப்பட்ட சபரிமலை கோவிலை பார்த்து ஆச்சரியத்துடன் சுவாமியே சரணமையப்பா என்ற கோஷத்துடன் ஐயப்ப சுவாமியை தரிசனம் செய்தனர். സ്വാമിയേ ശരണമയ്യപ്പ. ഞാൻ സുധീർ നമ്പൂതിരി, ശബരിമല മുൻ മേൽശാന്തി. തുടർച്ചയായി 12ാമത് അയ്യപ്പ വിളക്കും അയ്യപ്പ മഹോത്സവവും നടക്കുകയാണ്. കഴിഞ്ഞ വർഷവും ഞാനിവിടെ വന്നിരുന്നു. ഈ വർഷവും ഇവിടെ അയ്യപ്പ പൂജയും വിളക്ക് പൂജയും എല്ലാം നടക്കുകയാണ്. 3 ദിവസമായി നടക്കുന്ന ഈ ഒരു മഹോത്സവം അതിഗംഭീരമായി ശബരിമലയിൽ നടന്നു വരുന്ന എല്ലാ അനുഷ്ഠാനങ്ങളോടും കൂടി ഇവിടെ നടന്നു പോരുന്നു. ഇന്നലെ സർവൈശ്വര്യ പൂജ, ഒട്ടനവധി ഭക്തജനങ്ങൾ പങ്കെടുത്ത സർവൈശ്വര്യ പൂജയോടുകൂടി തുടക്കം കുറിച്ചു. ഇന്ന് രാവിലെ അഷ്ടദ്രവ്യ ഗണപതി ഹോമത്തോടുകൂടി ഗണപതി ഹോമം നടത്ത് ഒട്ടനവധി ഭക്തജനങ്ങളും അതിലും പങ്കെടുത്തു. കൂടാതെ ശബരിമല നടന്നു വരുന്ന അല്ലെങ്കിൽ കണ്ടുവരുന്ന എല്ലാ പൂജകളും ഈ ഒരു അയ്യപ്പ സന്നിധാനം മാതിരി ഉണ്ടാക്കിയ ഈ ഒരു സങ്കേതത്തിൽ നമ്മൾ നടത്തിപ്പോന്നു. അയ്യപ്പ പ്രതിഷ്ഠ നടത്തിയ ശേഷം അഭിഷേകവും അഷ്ടാഭിഷേകവും നെയ്യഭിഷേകവും ഭക്തജനങ്ങളെ സഹകരിപ്പിച്ചുകൊണ്ട് അല്ലെങ്കിൽ ഭക്തജനങ്ങളെ കൊണ്ടുള്ള നെയ്യഭിഷേകവും ഉദയാസ്തമന പൂജ തുടങ്ങിയ ഒട്ടനവധി പൂജാദികൾ നമ്മൾ രാവിലെ ഇവിടെ നടത്തി. വൈകിട്ട് വിളക്ക് പൂജ, പാലക്കൊമ്പ് എഴുന്നള്ളിപ്പ് തുടങ്ങിയ കാര്യങ്ങളാണ്. അത് കഴിഞ്ഞ് നാളെ വൈകിട്ട് മഹാഭഗവതി സേവ നടത്തും. അത് കഴിഞ്ഞ് വൈകിട്ട് മഹാപടിപൂജ, ശബരിമലയിൽ നമുക്ക് കാണാൻ സാധിക്കുന്ന അതേ തരത്തിലുള്ള മഹാപടിപൂജ ഇവിടെ കലശാഭിഷേകത്തോടുകൂടി നടക്കും. അത് കഴിഞ്ഞ് അത്താഴപൂജ, ഹരിവരാസനം, തുടർന്ന് നട അടയ്ക്കൽ ഇത്യാദി കാര്യങ്ങളാണ് ഇവിടെ നടത്തുന്നത്. 12 വർഷങ്ങളായി അതിഗംഭീരമായി ഒരു മഹോത്സവം നടത്തിപ്പോരും. അതിന് ഒട്ടനവധി ജനങ്ങൾ, ഈ കോയമ്പത്തൂർ ദേശവാസികൾ, അയ്യപ്പ വിശ്വാസികൾ പങ്കെടുക്കുന്നു. എല്ലാവരും വരും വർഷങ്ങളിൽ പങ്കെടുത്ത് ഈ ഒരു മഹാസംരംഭം അയ്യപ്പനാമത്തിൽ ഗംഭീരമാക്കി തീർക്കണമെന്ന് അപേക്ഷിക്കുന്നു. നന്ദി, നമസ്കാരം.